ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விலாக் தான். ஸோ இப்போ வந்து ரம்ஸான் நம்மளுக்கு வந்து நெருங்க போகுது. ஸோ நோன்பு டைமு. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மாடலான ஒரு ஹிஜாப் ஷால் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். இதுதான் அது. தென் 3 லேயர் இருக்கும் இந்த ஷாலில். பார்க்கவே செம்மையாக இருக்கும். நம்ம ஹிஜாப் வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி போடுறனால பார்க்க அழகாக இருக்கும். ஸோ 3 கலர்ஸ் வந்து நம்மளுடைய ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக கிடையாது, ஒரே ஷால் தான். பட் 3 லேயர் இருக்குது. ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஃபுல்லாக ப்ளெயின் ஷால் தான் இது. ஆனால் சைடு மட்டும் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நான் வாங்கினது வந்து ஜஸ்ட்டு 150. யாராலையும் நம்பவே முடியாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷால்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன். ஸோ வாங்க விலாக் போகலாம். இப்போ வந்து பாருங்கள், டைம் கரெக்டாக 3:15, அதாவது சஹர் டைம் ஆகிடுச்சு. ஸோ நைட்டே நான் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒயிட் ரைஸ் எப்போவுமே டெய்லி ஒயிட் ரைஸ் தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் பிரியாணியோ இல்லை வந்து புலாவ் ரைஸோ சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வெறும் ஒயிட் ரைஸு வித் சிக்கன் மோஸ்ட்லி நம்ம நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த டைமில் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கமாகிடுது. ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவும் முடியாது. ஸோ நான்வெஜ்ஜாக நான் எடுத்துட்டேன். சிக்கன் 65யும் வித் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட்லி நான் நைட்டே செஞ்சு வச்சுருது. சிக்கன் மட்டும் நம்ம ஒரு 3 o'clock வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு டெக்கரேட்காக நான் வந்து ஆனியன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இது நல்லாயிருக்கும். சிக்கனோட ஆனியன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட சிக்கன் கிரேவியும் நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்டான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலுடைய க்ரோத் வந்து நல்லா முன்னேறி இருக்குது. இது வரைக்கும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ரொம்ப எமோஷ்னலாகவும் பேசுகிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எப்படி என்னால் ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒரு கமெண்ட்ஸும் ரொம்ப எனக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, நல்லா வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு காஃபி குடிச்சே ஆகும். காஃபி இல்லை டீ உங்களுடைய ஆப்ஷனு. ஸோ நான் வந்து காஃபி தான் மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காஃபி நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:35க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தொழுகிற டைமு. ஃபஜர் வந்து நம்ம எப்போவுமே தொழுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தொழுவ முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 o'clock எந்திரிக்கிறனால தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஜர் தொழுதுடலாம். பாங்க் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தஹஜ்ஜத் தொழுதுறணும். பாங்க் சொல்லிட்டாங்கன்னா தஹஜ்ஜத் தொழுவ முடியாது. இப்போ மார்னிங் வந்து அதுக்கு அந்த சஹர் டைம்லேயே நான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருவேன். ஸோ ஒரு 5 o'clock 6 o'clock மேலே கூட இங்கே பண்ணலாம். இல்லைனா மார்னிங் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். நான் அப்போயே ஊற வச்சுருவேன். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ காலை எந்திரிக்க பார்த்தா மணி எப்படியோ 11 o'clock மேலே ஆயிரும். ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்தது வந்து இஃப்தாருக்குள்ள ரெசிபீஸ்லாம் நான் ஒரு அடுத்த விலாக் போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். அதனால தான். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெஷலாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.